ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இது எதை பார்த்தீங்கன்னா மீஷோவோட ஜுவல்லரி ஹால் தான். ஒரு 8 to 9 செட்ஸ் போல் நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, நீங்கள் வாங்கலாமா வேணாமா, ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் மோரோவர் வந்து நான் வாங்கியிருக்க ஜுவல் செட்ஸ் எல்லாமே லெஸ் தென் 300 தான். உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இல்லை கெட் டுகெதர் இருக்குது, இல்லை பார்ட்டி எதுனாலுமே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மீஷோவில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் காமிக்க போகிற செட்ஸோட பிக்சர் எல்லாமே சைடில் போடுறேன், ஸோ தட் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 அடுக்கு உள்ள இந்த செயின் செட்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான், பட் எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்டு ஃபோட்டோவில் அவங்க காமிச்சது வந்து குவாலிட்டியாக இருந்தது, பட் இது வந்து எனக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் 2 செட் வருதில்ல, அதனால இது எனக்கு ஓகே தான். அண்ட் இது கூடவே வந்து மேட்சிங்காக இயரிங்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பட் போட்டால் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஓகேஷாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட். செகண்டாக நான் உங்களுக்கு இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான பேர்ல் வச்சுருக்கிற ஒரு நெக்லஸ் தான். இது ஃபோட்டோவில் நல்லா அந்த பேர்ல்ஸ்லாம் ப்ரைட்டாக இருந்தது, பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அண்ட் இது கூடவே மேட்சிங்காக இயரிங்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா பெருசாக அழகாக தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இது வர்த் பையிங் தான் இந்த செயின் செட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்ச ஒரு நெக்லஸ் தான். இது பேக்ரப் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மேபி இது என்ன சொல்கிறது, கொஞ்சம் கழண்டு விழுற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஃபோட்டோவில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் வந்து நேர்லேயும் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது இந்த செயின் செட் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக இயரிங்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த செயின் செட் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ரோப் தான் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அது எக்ஸஸை வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை ரிட்டன் போட்டுட்டு நீங்கள் இன்னொரு செட் கூட வாங்கிக்கலாம். நான் இதை ரிட்டன் போடலை, ஓகே தான் எனக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் ஃபேஸ் பதிச்ச ஒரு செயின் செட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து எனக்கு பிடிச்சதே வந்து இந்த கீழே வந்து இந்த பேர்ல் டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அம்மனோட ஃபேஸ், அது அம்மனா லக்ஷ்மி எனக்கு தெரியல, அந்த அம்மனோட ஃபேஸுமே வந்து நல்லா டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து மேட்சிங்காக இயரிங்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இயரிங்ஸோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இது வந்து நல்லா ஒரு சாரீக்கு அப்புறமா வந்து தாவணிக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் டீட்டெயிலிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவே இதில் பிடிச்ச இந்த ஒரு சோக்கர் செட்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 256 ருபீஸ். இது வந்து நான் ஒரு 5-6 தடவை இந்த சோக்கர் செட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து இந்த கொக்கி வந்து காணாம போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு. இது வந்து உங்கள் நெக்குக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வரும். ஸோ உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக வரும், ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த ஏரியாவில். எனக்கு இந்த செட் ஏன் பிடிச்சதுன்னா இது வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லாவும் இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து இயரிங்ஸுமே கொடுத்துருந்தாங்க. அந்த இயரிங்ஸோட ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நான் கீழே எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ்னால் இது ஒன்று தான். இது ஆக்சுவலி காம்போ. உங்களுக்கு 2 செயின் செட்ஸ் ஃபார் 209 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதோட ஃபினிஷிங் பாருங்களேன், அந்த ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளோ ப்ரைட்டாக, என்னால் நம்பவே முடியல இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சதே இந்த நெக்லஸ் தான் நான் 9 செட்ஸ் வாங்கினதில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் யூஸ் பண்ணலை. பட் எப்படி இருக்குது, நான் வந்து இது ஒரு ட்ரெஸ்ஸோட பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த பூ போட்ட மாதிரி ஒரு கம்மலுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ப்ரைட்டாக. இது நீங்கள் கண்டிப்பாக ரிசப்ஷனுக்கு கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா வந்து வேர் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த காம்போலேயே இந்த செயினும் வந்து கூடவே வந்தது. பட் எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. தொட்டாலே உடஞ்சிரும் போல், அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஜைலாக தான் இருந்தது. பட் இதோட கலர் வந்து நல்லா தான் இருக்குது. லைக் ஒரு பீச் பிங்க் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ண மாட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது கூடவே வந்து க்யூட்டான இந்த இயரிங்ஸுமே கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஓகேஷாக தான் இருந்தது. மற்றபடி இது ஓகேஷான செயின் செட் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி இல்லை. இது வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடைஸ்டு செயின் செட். இது கூடவே வந்து உங்களுக்கு ரிங் வரும், அதுக்கப்புறமா இயரிங்ஸ் வரும், ஒரு நோஸ் பின் கூட இது கூட வரும். என்னால் இந்த ப்ரைஸ்க்கு இதை நம்பவே முடியல, இவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு. ஃபோட்டோவில் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, நேரில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியலனாலும் இது வர்த் பையிங் தான் நான் வந்து சொல்வேன். அண்ட் இது கூடவே நான் சொன்ன மாதிரி நல்லா பெரிய ஸ்டட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஒரு ஆக்சிடைஸ்டு ஸ்டட் தான். நீங்கள் பிளாக் சாரீ இல்லைனா ஒரு போல்ட் லுக்கில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த செட் வந்து உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சில பேர் வந்து இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரினா ஒரு க்ரேஸாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செட் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இது கூடவே வந்து ஒரு ரிங்குமே கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ரிங்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள். லைக் நீங்கள் வந்து உங்கள் கை விரல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரிங்கை. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நோஸ் பின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோஸ் பின் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி போடுறதுன்னு தெரியல. அண்ட் ஒரு வழியாக போட்டுட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என் மூக்கு வந்து கொஞ்சம் சின்னது, அதனால வந்து அவ்வளோவா தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நோஸ் பின்னோட. நிஜமாக இந்த ப்ரைஸுக்கு இந்த செயின் செட் ஒர்த். உங்களுக்கு நெக்லஸ் ஆர் சோக்கர் வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாங் செயின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 271 ருபீஸ். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க குவாலிட்டி. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. அந்த அம்மன் டீட்டெயில்டு இயரிங்ஸ் தான் வந்து இது. இந்த அட்டையில் தான் வந்து இந்த செயின் வந்து வந்தது. உண்மையிலேயே வர்த் பையிங் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலனா. ஸோ லாஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணது வந்து இந்த 9 செட்ஸ் இயரிங்ஸ் தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். அண்டு ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அப்படி தான் நேர்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து இது ஆஃபீஸ்க்கு இல்லைனா வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் டாட்டா.